இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த நாசா விண்வெளி வீராங்கனை சுனிதா வில்லியம்ஸும் பேரி வில்மோரும் பல மாதங்களுக்கு பிறகு விண்வெளியிலிருந்து பூமிக்கு திரும்ப போறாங்க. ஆனா இது சாதாரண ஹோம் கம்மிங்கா இருக்காது அப்படின்னு நிபுணர்கள் எச்சரிக்கை விடுத்திருக்காங்க. அது ஏன்னு பார்த்துருவோமா? சுனிதா வில்லியம்ஸும் வில்மோரும் கடந்த ஆண்டு ஜூன் மாதம் அமெரிக்காவோட போயிங் தயாரிச்ச ஸ்டார்லைனர் விண்கலம் மூலமா வெறும் 10 நாள் பயணமா சர்வதேச விண்வெளி நிலையத்துக்கு போறாங்க. ஆனா விண்கலத்துல ஏற்பட்ட தொழில்நுட்ப கோளாறு காரணமா அந்த 10 நாள் பயணம் கிட்டத்தட்ட 10 மாதங்கள் ஆயிடுச்சு. பூமியிலிருந்து அவங்க 400 கிலோமீட்டர் தொலைவுக்கு அப்பால் இருக்காங்க. ஆனா எப்படியோ நம்ம எலான் மஸ்கோட ஸ்பேஸ் எக்ஸ் டிராகன் மூலமா அவங்க திருப்பி பூமிக்கு அழைச்சிட்டு வரப்பட இருக்கிறது ஒரு நம்பிக்கையை தந்திருக்கு. விண்வெளியில இத்தனை மாதங்கள் இத்தனை நாட்கள் இருந்தது தான் சவாலான விஷயம் அப்படின்னு சொல்லி நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா அவங்க பூமிக்கு திரும்பினதுக்கு அப்புறம் தான் இதை விட சவாலான விஷயம் காத்துக்கிட்டு இருக்கு. ஏன்னா பூமியில இருக்க ஈர்ப்பு விசைக்கு நம்ம உடல் வாழ பழகி இருக்கும். ஆனா ஸ்பேஸ்ல மைக்ரோ கிராவிட்டி, மிக நுண்ணிய ஈர்ப்பு விசை அதுல இருக்கிறது அப்படிங்கிறது அவ்வளோ சாதாரணமான விஷயம் இல்லை. கிராவிட்டி அப்படிங்கிறது ரொம்ப டஃப்பான விஷயம். ஸ்பேஸில் மைக்ரோ கிராவிட்டி, பூமியில் ஸ்ட்ராங்கர் கிராவிட்டி. இப்போ விண்வெளியிலேருந்து அவங்க பூமிக்கு திரும்பின உடனே ஃபஸ்ட்டு ஃபீல் பண்ண போகிற விஷயமும் கிராவிட்டி தான். எவ்வளோ தூரம் கீழே இழுக்க முடியுமோ அவ்வளோ தூரம் இழுக்கும். இவ்வளோ நாள் அவங்க ஸ்பேஸில் இருந்தாங்க, அப்போ ஒன்றும் தெரிஞ்சிருக்காது. ஆனால் பூமிக்கு வந்ததுக்கப்புறம் ஒரு சாதாரண பென்சிலை தூக்கிறது கூட ஒரு ஒர்க் அவுட் பண்ணுற அளவுக்கு கஷ்டமாக இருக்கும் அப்படின்னு வில்மோரே சொல்லியிருக்காரு. ஸ்பேஸில் வெயிட்லெஸ்ஸாக இருந்துட்டு திடீர்னு பூமியோட கிராவிட்டிக்கு மாறுறப்போ ரொம்ப வெயிட்டாகவும் ஒரு மாதிரி டிஸ்கம்ஃபர்ட்டாகவும் ஃபீல் ஆவாங்க. இன்னொன்று, விண்வெளியில் இருக்கப்போ பாதங்கள் பேபி ஃபீட் மாதிரி மாறிடும். ஏன்னா இப்போ நம்ம பூமியில் நடக்கிறப்போ நம்ம பாதங்கள் தரையில் பட்டு பட்டு அழுத்தமாகி அடியில் உள்ளங்காலோட அடியில் இருக்க தோல் பகுதி தடிமனாயிடும். ஆனால் விண்வெளியில் நடக்கிறதுக்கு வேலையே இல்லை, மிதந்துக்கிட்டே இருப்பாங்க. ஸோ அந்த உள்ளங்காலில் இருக்க அந்த தடிமனான தோல் பகுதி காணாமல் போயிருக்கும் அப்படின்னு விஞ்ஞானிகள் சொல்கிறாங்க. அப்போ அவங்க பூமிக்கு திரும்பினோடனே நடக்கிறது அப்படிங்கிறதே ரொம்ப கஷ்டமான வேலையாக இருக்கும். அதுக்கே சில நாட்கள் அவங்களுக்கு தேவைப்படும் நடக்க பழகிறதுக்கே. இன்னொன்று, பூமிக்கு வந்தோடனே அவங்களுக்கு பயங்கரமாக தலை சுத்தும். இப்படி நிறைய விஷயங்கள் இருக்கனால சுனிதா வில்லியம்ஸுக்கும் வில்மோருக்கும் ஒரு இன்டென்சிவ் ரிஹாபிலியேஷன் ப்ரோக்ராமை நாசா ஏற்பாடு பண்ணியிருக்கு. மைக்ரோ கிராவிட்டி இதெல்லாம் தாண்டி அவங்க ரொம்ப நாள் தங்களுடைய குடும்பங்களை, உறவினர்களை பிரிஞ்சிருந்ததுனால ஒரு மாதிரி இமோஷனல் டிஸ்ட்ரெஸ்ஸுக்கு ஆளாகி இருப்பாங்க. அடுத்த பெரிய பாதிப்பு ரேடியேஷனால் வர வாய்ப்பு இருக்கு. பூமியில் இருக்கக்கூடிய சூழலும் மேக்னெட்டிக் ஃபீல்டும் நம்ம உடலை ஆபத்தான சூரிய மற்றும் காஸ்மிக் கதிர்வீச்சுகள்ல இருந்து பாதுகாக்குது. ஆனால் விண்வெளியில் அப்படி கிடையாது. ரேடியேஷன் எக்ஸ்போஷர், அதாவது எந்த அளவுக்கு நம்மளுடைய உடல் மேலே ரேடியேஷன் படுதோ அந்த அளவுக்கு புற்றுநோய் வர்றதுக்கான அபாயம் அதிகரிக்கும்.